ஹலோ. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரீடிங். என்னோடய கையில் வந்துட்டு நான் ஒரு ஒரு பொருள் வச்சுருக்கேன். காயின் இல்லைன்னா ரிங். இது ரெண்டில் எதனா ஒன்று யோசிச்சுக்கோங்க. காயின் யோசிச்சிங்கன்னா அது நீங்கள் யோசித்ததுக்கான ஆன்சர் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் டேரோ கார்ட்ஸில். ரிங் யோசிச்சிங்கன்னா அதுக்கான ஆன்சர் நான் தரேன். சரியா? இந்த ரெண்டில் என்ன என் கையில் என்ன இருக்குதுன்றத கொஞ்சம் உங்களுடைய இன்ட்யூஷன் இல்லைன்னா உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அந்த விஷயத்த நீங்கள் யோசிச்சுக்கோங்க. என்னோடய கையில் என்ன இருக்கலாம் சொல்லிட்டு. காயின் இல்லைன்னா ரிங், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று என்னோடய கையில் இருக்குது. யோசிச்சிட்டிங்களா? பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஓகே, என்னோட கையில் ரிங் இருக்குது. ரிங். ஓகே, இன்கேஸ் நீங்கள் ரிங் கரெக்டாக யோசிச்சுருந்தீங்கன்னா, ரிங் தான் அப்படின்னு யோசிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் சொல்ல முடியாது, மெசேஜ், உங்களுக்கான மெசேஜ். இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஆன்சர் தேவைப்படலாம். மேபி கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம். அதுக்கான ஆன்சர் இந்த ரீடிங்கில் கிடைச்சாலும் கிடைக்கலாம். கிடைச்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரிங் யோசித்தவங்க நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் எல்லா விஷயத்துமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கணுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரே பேட்டர்னில் எல்லா விஷயத்துமே வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த பேட்டர்ன்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க. ஏன்னா அந்த பழைய ஓல்டு அதே பேட்டர்னில் இப்படி தான் நடக்கும். சில விஷயங்கள் நம்ம இப்படி தான் மூவ் பண்ணணும், இப்படி தான் ஆக்ஷன் எடுக்கணுன்றது கிடையாது. உங்களுடைய பார்க்குற விதம், யோசிக்கிற விதம் எல்லாத்தையுமே நீங்கள் வேறு விதமாக சேஞ்ச் பண்ணுங்கள். டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் யோசிக்கிற விதம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். மேபி இதுக்கு முன்னே நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சு கூட இருக்க மாட்டீங்க. இல்லை சில பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கலாம் உங்கள் லைஃப்பில். ரெண்டு விதமாக. சில பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக மேபி நீங்கள் இதுக்கு முன்ன பண்ணாத சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கலாம், யோசிக்கிற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு புதுசான சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வேறு விதத்தில் பார்க்குறதா இருக்கலாம். இதுக்கு முன்ன நீங்கள் பார்த்த விதம் வேறையாக இருக்கும், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற விதம் வேறு மாதிரியான விதமாக இருக்கலாம். சரியா? உங்களுக்கான ஆன்சர் தான். மேபி யாரோ ஆன்சருக்காக எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ விஷயத்துக்காக ஆன்சர் ஒரு மெசேஜ் யார் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கான விஷயம். ஆனால் எனக்கு திரும்ப இங்கே ஒரே விஷயம் தான் இங்கே சிக்னிஃபிகண்ட்டாக தெரிஞ்சிட்ருக்கு. என்னென்னா, நீங்கள் பார்க்குற விதம் சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கீங்க. அதில் வந்துட்டு நீங்கள் உறுதியாக இருங்க. அந்த விஷயத்தை பார்த்து பயப்படாதீங்கன்ற மாதிரி இருக்கிறீங்க. சில டைமில் நம்ம வந்து சேஞ்ச் ஆக வேண்டியது வந்து அவசியம். நம்ம லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிறோம், நம்ம லைஃப்பில் வந்துட்டு புது விஷயங்கள் எதிர்பார்க்குறோம்னா சில விஷயம் சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் லைஃப்பில். நம்மளுடைய பிஹேவியராக இருக்கட்டும், சம்டைம்ஸ் சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், நம்ம இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸ் இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயம். கண்டிப்பாக அதிலலாம் நம்ம சேஞ்ச் ஆனால் தான் நம்ம லைஃப்பை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். சம்டைம்ஸ் சேஞ்ச் எதிர்பார்க்குறவங்க இதெல்லாம் கூட நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். சில விஷயங்களை என்னால் மாற்றிக்க முடியாது, நான் இப்படி தான் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் சேஞ்சிங்கான விஷயம். ஃபுல் காட் கண்டிப்பாக லைஃப் சேஞ்சிங்கான விஷயம்தான். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டிங்கன்னா, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கீங்க, புது விஷயம் உங்கள் லைஃப்பில் தேவைன்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க. புதுசாக சில விஷயங்கள்லாம் புதுசாக வரக்கூடிய விஷயங்கள், புதுசாக உங்கள் லைஃப்பில் நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள், புதுசாக நீங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு அந்த ஃப்ளோவில் அப்படியே போயிட்டே இருங்க. உங்களுக்கான அந்த பாதை உருவாகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரியா? பாதை உருவாகும். அந்த இடத்துல பாதை இல்லை, அந்த இடத்துல நான் போகலாமா இல்லையா, நான் ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா இல்லையா, அந்த பர்சனை நான் பிலீவ் பண்ணலாமா இல்லையா, ட்ரஸ்ட் பண்ணலாமா இல்லையா, நான் ஒரு விஷயத்தில் நான் வந்து பணம் போடலாமா இல்லையா சொல்லி யோசிச்சிங்கன்னா
கண் மூடிக்கிட்டு ஒரு ஃப்ளோவில் கடவுளை நம்பி முன்னேறுங்க. உங்களுக்கான பாதை தானாக வரும். ஒரு பாதை இல்லைன்னு நினைக்காதீங்க. மேபி அந்த இடத்துல மறைஞ்சி இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டெப் எடுத்து வச்சா தானே தெரியும் அந்த இடத்துல ஒரு ஸ்டெப் இருக்குது, இல்லை அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்காக நடக்கிறதுக்கான அந்த இது இருக்குது, பாதை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் தூரத்துலேருந்தே அனலைஸ் பண்ணிங்கன்னா அனலைஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். எதுவுமே அதிகமாக ஒரு விஷயத்தை இப்படி தான் நீங்கள் முடிவெடுக்காதீங்க. மேபி நிறைய பேர் அந்த ஒரு மிஸ்டேக்னால தான் உங்கள் லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷன்ஸை நீங்கள் விட்டுட்டு போகிறதா இருக்கலாம், நீங்கள் ஃபெயிலியர் ஆக வேண்டியதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் அதில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறதா இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு விஷயம் இப்படி தான், ஒரு பர்சன் இப்படி தான் இருப்பாங்க, ஒரு பர்சன் இப்படி தான், அவங்க லைஃப் இப்படி தான் என்றது நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. எதுவுமே ஜஸ்ட் ஃப்ளோவில் போங்க. சொல்லும் போது 555 ஜஸ்ட் ஃப்ளோவில் போங்க. உங்களுக்கான பாதை தானாக உருவாகும். ஒரு சேஃப்டி எதிர்பார்க்காதீங்க. எப்போவுமே எனக்கு சேஃப் மோடில் தான் நான் இருப்பேன், எனக்கு அந்த சேஃப்டி அந்த இடத்துல எனக்கு இல்லைன்னா, அந்த செக்யூர் என்னால் ஃபீல் பண்ண முடியலன்னா நான் அந்த இடத்துல நான் போக முடியாது, அந்த ப்ரொடெக்ஷன் எனக்கு இல்லைன்னா நான் போக முடியாது. இப்படிலாம் கிடையாது. கண் மூடி அந்த கடவுளை நம்பிட்டு யார் முன்னேறுறாங்களோ கடவுள் நம்பிக்கையோடு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காம, எந்த ஒரு அடுத்தது என்னன்னு யோசிக்காமல் கடவுளை நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா 100% கடவுளை நம்பணும். டவுட்டோட எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. அந்த விஷயத்தில் நீங்கள் முன்னேறிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பாதை உருவாகும். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். நீங்கள் எதிர்பார்த்த ஆன்சர், சில பேருக்கான மெசேஜ். கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் தான் உருவாக்குவீங்க. கடவுள் ஜஸ்ட் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. யூனிவர்ஸாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்பார்க்குற ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், கைட் பண்ணுவாங்க, சயின்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இது நீ போகிற பாதை கரெக்ட், இப்படி போ அப்படி போ, அதை பண்ணுன்னு சொல்லிட்டு. மற்ற விஷயங்கள் நீங்கள் தானே ஆக்ஷன் எடுத்து நீங்கள் தானே முன்னேறணும். ஒரு பொம்மை மாதிரி இங்கேருந்து தூக்கி வைக்க முடியாதே, நீங்கள் தானே பண்ணி ஆகணும். உங்களோட இன்ட்யூஷன் வழியாக பேசுவாங்க, உங்கள் உள்ளுணர்வு அது வழியாக பேசுவாங்க. அதை கேட்குறதுக்கான அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாகணும். அந்த ஒரு பர்சனை நீங்கள் உருவாகணும். கடவுள் பேசுகிறதையும் யூனிவர்ஸ் பேசுகிறதையும் சயின்ஸ் கொடுக்குற சயின்ஸையும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு நீங்கள் உருவாகணும்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். சில பேர் யோகா பண்ணுங்கள், இல்லைன்னா மைண்ட் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க, நேச்சரில் போய் உட்காருங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவாக மட்டுமே யோசிங்க, பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்கு நினைக்கிற அத்தனை விஷயம் உருவாகும், கிடைக்கும். இது எதுவுமே பண்ணாமல் எனக்கு நல்ல விஷயங்கள் வரணும், எனக்கு நடக்கலை எந்த விஷயமும், ஒரு விஷயம் நீங்கள் எந்த விஷயம் கஷ்டப்படாமல் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கஷ்டப்படாமல் எந்த விஷயமும் கிடைக்காது, நிலைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிற விஷயங்கள் நிலைக்காது, அதிக நாள் நிலைக்காது. ஒருத்தவங்களோட ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதில் நம்ம நல்லா இருந்துருவோம்னு நினைக்கிறதும் தவறு இல்லையா? ஒருத்தங்கக்கிட்டேருந்து அவங்க பெர்மிஷன் இல்லாமல், மேபி அவங்கக்கிட்ட தெரியாமல், அவங்கக்கிட்டேருந்து ஏதோ ஒரு பொருளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் கிஃப்ட், ஏதோ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு, இல்லை அவங்கள காப்பி கேட் மாதிரி காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம இதில் காலத்தை ஓட்டிடலாம், நம்ம இப்படி இருந்தலாம் நினைக்கிறது தவறு. சரியா? இதுதான் உங்களுக்கான மெசேஜ். முன்னேறுங்க. கடவுள் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா முன்னேறுங்க. கடவுள் கஷ்டம் கொடுத்து தான் நல்ல விஷயங்களை கொடுப்பாங்க. எப்போவுமே உங்களுக்கு லைஃப்பில் நல்லதே எதிர்பார்க்க நம்ம முடியாது இல்லையா? கஷ்டங்களோடு சேர்ந்தது தான் ஒரு நல்ல ஒரு விஷயம். அதனால் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சேஞ்ச் ஆகணும். நிறைய விஷயங்கள் உங்களை நீங்களே சேஞ்ச் பண்ணணும். உங்ககிட்ட இருக்கிற ஒரு டாக்ஸிக் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணணும். சரியா? இதுதான் உங்களுக்கான மெசேஜ். இன்கேஸ் யாராவது காயின் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு காயின் ரிங் இல்லாமல் காயின் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ். மேபி உங்களோட டேட் ஆஃப் பர்த் 5 இருக்கலாம். காயின் செலக்ட் பண்ண உங்களோட டேட் ஆஃப் பர்த் 5 இருக்கலாம். 55 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 555 நீங்கள் அடிக்கடி பார்க்குறதா இருக்கலாம். உங்கள் கிட்ஸ் இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் யாருக்குன்னா ஒருத்தவங்களோட டேட் ஆஃப் பர்த் 5 இருக்கலாம். 55 இயர்ஸ் ஓல்டாக இருக்கலாம் யாராவது உங்கள் ஃபேமிலியில்.
இது ஒரு ஹூக் ஹூக் அதில் அப்படி தெரியுது எனக்கு. இந்த மாதிரி எனக்கு விஷனில் ஹூக் மாதிரி என்னவா இருக்குன்னு தெரியல. ஹூக் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் யாருக்காவது. ஹூக் 2 கார்டு வந்திருக்கு. ஓகே, 2 கார்டு எடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். நீங்கள் கனவில் வந்துட்டு ஸ்னேக் பார்த்துருக்கலாம். லைக் ஒரு எல்லோ ஒரு இல்லை கோல்டு அந்த மாதிரியான கலர் கொஞ்சம் லைட் மிக்சடாக இருக்கிற மாதிரி டெசர்ட்லலாம் இருக்கும் இல்லையா ஸ்னேக், ரேட்டல் ஸ்னேக், அந்த மாதிரியான ஸ்னேக் அந்த மாதிரி நீங்கள் வந்து கனவில் பார்த்துருக்கலாம். நீங்கள் மேபி நீங்கள் வந்துட்டு சில பேர் யாருக்குன்னா யாரோ ஒருத்தர் போன்ஸ் கலெக்ட் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, சில பேருக்கு அது ஒரு ஹேபிட்டாக இருக்கும். ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட வந்துட்டு அவங்களுடைய நல்ல சரியான காற்று பறக்கு. உங்கள் ரீடிங் அப்போ சரியான காற்று, அந்த புயல் சூறாவளி காற்று மாதிரி ரீடிங்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கீங்கன்னா மெசேஜ் அந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு ட்ரஸ்ட் மெசேஜ். போன்ஸ் கலெக்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஆர்கியாலஜிஸ்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். போன் சம்மந்தமாக ஏதாவது ஒரு டாக்டர் இல்லை ஏதோ ஒரு மெடிசன் ஏதோ பண்ணுற பர்சனாக இருக்கலாம். நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டு இல்லை மெடிசன்ஸ் விஷயமா, இல்லை நீங்கள் ஆயுர்வேதிக் அந்த சம்மந்தமான டாக்டர் ஒரு இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம். போன் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம் நீங்கள். இல்லை உங்கள் வீட்டில் யாருனா ஒருத்தர் அந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற பர்சன்ஸாக இருக்கலாம். போன் சம்மந்தப்பட்டதான். நீங்கள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஒரு காட்ஸிலான்னு வருது எனக்கு. காட்ஸிலா அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கலாம். காட்ஸிலா. ஓகே, இந்த மெசேஜ் வந்து லைக் நான் எஸ்டர்டே நேற்று நான் போஸ்ட் பண்ணேன் இல்லையா, அதில் வந்துட்டு 2 பாயில்ஸ் மாதிரி சொல்லியிருப்பேன். அதில் ஒரு பாயில் அது எதுன்னு எனக்கு தெரியல சரியா. எனக்கு மேபி செகண்ட் ஒன்னாக இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அந்த பர்சனாக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த காயின் செலக்ட் பண்ணது நீங்கள் நேற்று ரீடிங்கில் நம்பர் 2 செலக்ட் பண்ண பர்சனாக இருக்கலாம். நீங்கள் சேம் ஒரு மெசேஜ் எனக்கு இங்கே வருது. நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஏன்ஷியன்ட் நாலேஜ், ஒரு ஏன்ஷியன்ட் ஒரு வேர்ல்டு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கலாம். ஏதோ வந்து பழைய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஏன்ஷியன்ட் டைம்ஸ் ஒரு அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பர்சனாக, இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பர்சனாக. சில வந்துட்டு காத்திக்னு வருது எனக்கு மைண்டில். காத்திக் டைப் ஆஃப் அந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு விச்சி டைப் விஷயங்கள், சில பேர் வந்துட்டு அந்த ரிச்சுவல்ஸ் சில விஷயங்கள், இதெல்லாம் அந்த ஒரு ஏன்ஷியன்ட் டைமில் எப்படி இருந்தது, அந்த டைமில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அந்த டைமில் எப்படி இருந்தது என்னன்றதை பற்றி மேபி நீங்கள் படிக்கிற பர்சன்ஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். சிக்னிஃபிகண்ட்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான பர்சன்ஸாக இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு இதுக்கு முன்ன இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முன்ன, இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்ன நிறைய விஷயங்களை வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க லைஃப்பில். நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கட்டும், உங்கள் சரௌண்டிங்ஸ் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்டேருந்து எதிர்பார்த்து தான் உங்ககிட்ட இருந்திருப்பாங்க. எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் விலகி நீங்கள் எல்லாத்து விஷயங்களும் நீங்கள் அழிச்சிட்டு மேபி டாக்ஸிக் ஏதோ ஒரு விஷயம் சில விஷயங்கள் ஹீலிங் ஆகிட்டு நீங்கள் இப்போ ஒரு நியூ பர்சனாக நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு ஏன்ஷியன்ட் நாலேஜ் சம்மந்தமாக தான் எனக்கு தெரியுது இந்த விஷயம். ஏன்ஷியன்ட் நாலேஜ்
எனக்கு இந்த எஸ்டர்டே மெசேஜ் எனக்கு ரிப்பீட் எனக்கு மைண்ட்லேயும் வருது, இங்கே தெரிகிற விஷயம் அப்படியே தான் தெரியுது எனக்கு. உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கனெக்ட் ஆகி இருக்கிறீங்க. அந்த விஷயத்தினால நீங்கள் வந்து லைஃப்பில் இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்ட விஷயங்கள் உங்ககிட்ட எல்லாரும் எடுத்துக்க தான் நினச்சாங்களே தவிர யாருமே உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணலை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு வாரியராக தான் நீங்கள் உங்களையும் பாதுகாத்துக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் முன்னேறி தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் இப்போ வந்த பாதை எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாதை. யாராலும் ஒரு சாதாரண பர்சன் அவங்களால கண்டிப்பாக இந்த பாதையை தாண்டி வந்திருக்க முடியாது. இவ்வளோ காலமாக நீங்கள் வந்து ஹீல் ஆகுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஹீல் ஆகுறதுன்றது சில பேருக்கு வந்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ஹீல் ஆகுறதுக்கே பல காலம் எடுத்துரும், 10 வருஷம் எடுத்துரும். ஆனால் நீங்கள் 1 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டு 1 or 2 இயர்ஸில் நீங்கள் ஹீல் ஆகிட்டு என்ன விதமான நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு லைஃப்பில் வந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த பாத்தில் வந்திருக்கு எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் முன்னேறி வந்திருக்கீங்க. ஒவ்வொரு பாதையிலையும் ஒவ்வொரு எனிமி, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒவ்வொரு எனிமி, ஒவ்வொரு சிச்சுவேஷன், அது எல்லாமே நீங்கள் அழிச்சிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. சுற்றி இவங்களை வந்துட்டு கவர் பண்ணியிருக்காங்க, அட்டாக் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே நீங்கள் தாண்டி வந்திருக்கிறீங்க. நீங்கள் சில பேருக்கு சில டைம்ஸ் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம பண்ணணும்னா அந்த லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கும் சம்டைம்ஸ். அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது சீரியஸாக இடத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு சில விஷயத்தில் வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம கொடுத்தா தான் அந்த விஷயம் அவங்க நமக்கு பண்ணுவாங்க. அது என்ன மாதிரியான ஃபீல், என்ன மாதிரியான விஷயம் இருந்தாலும் சரி இல்லையா? அந்த மாதிரி லைஃப்லேயும் ஒரு விஷயம் நம்ம போகிறோம்னா ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு பண்ணாதான் நம்ம நினச்ச அந்த மாதிரியான ஒரு லைஃப் இல்லை ஒரு விஷயம் அந்த சுச்சுவேஷன் வெளில வர்றது இது எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க லைஃப்பில். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கொடுத்து அது மூலயமா நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கூட நீங்கள் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் லைஃப்பில் உங்கள் ரிலேஷன்ஷிப்காக இல்லை உங்கள் ஃபேமிலிக்காக இல்லை உங்களுக்காக நீங்கள் முன்னேறி வரதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்களை. ஒரு எக்ஸாம்பிள் எதானா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த இடத்துல அங்கே போகிறதுக்குள்ளே இப்போது ஒரு கழுகாக இருக்கட்டும் இல்லை குரோக்கடைல்ஸ் இருக்கட்டும், நீங்கள் போகிற பாதையில் அந்த தண்ணியில் போகிறீங்க, மேலே கீழே குரோக்கடைல்ஸ் இருக்குது, வானத்தில் வந்து கழுகு வட்டம் போட்டுட்ருக்கு. இப்போ இங்கேருந்து நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும். நீங்கள் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னு. கீழேயும் நடந்து போகிற பாதையிலையும் உங்களுக்கு எனிமி, வானத்துலேயும் எனிமி, இடைப்பட்டு தான் இப்போ நீங்கள் அதை தாண்டி தான் ஆகணும். அதுக்காக நீங்கள் சில பெயின் தாங்கி ஆகணும். ஏன்னா சாதாரணமாக நம்ம இந்த வழி தாண்ட முடியாது. குரோக்கடைல் என்ன பண்ணணும் தெரியும், கழுகு உங்களை சுற்றி வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த வழியில் போய் ஆகணும். அந்த வழியில் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான கிஃப்ட், ஒரு பெரிய லெவல் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. அது சின்ன விஷயமா ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போதைக்கு உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 3 to 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் வர வேண்டியிருக்கு உங்களுடைய லைஃப்பில் இன்னும் நிறைய சில விஷயங்கள் தாண்டறதுக்கு. ஆனால் இப்போது நீங்கள் உங்கள் லைஃப்பில் வர இந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லாக நான் இது சொன்ன மாதிரி அந்த கரடி அந்த மாதிரியான ஒரு ஆக்ரோஷம் அந்த மாதிரியான ஒரு யாருக்கும் பயப்படாமல் என்னால் என்னை பாதுகாத்துக்க முடியும், வழியில் எது வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுன்ற அந்த ஒரு விதமாக நீங்கள் வந்துட்டு கடந்து போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே வந்திருக்கு. நிறைய ஒரு ஏன்ஷியன்ட் நாலேஜ் இருக்கட்டும், உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், கிஃப்டாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அது என்ன மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸாக வேணா இருக்கலாம், என்ன மாதிரி கிஃப்ட் வேணாலும் இருக்கலாம். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க, இல்லாமல் எடுத்துக்கிட்டு இந்த மெசேஜ் உங்களுக்கு இல்லாமல் எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. கொஞ்சம் ட்விஸ்ட் கொஞ்சம் நான் சொன்னது புரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு. மேபி இந்த மெசேஜ் உங்களுக்கு தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது புரியலன்னா பரவாயில்ல, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கான மெசேஜாக இருக்கலாம். இல்லை இந்த வீடியோ திரும்ப உங்களுக்கு
எப்பயாவது பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த டைம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் புரிகிறதா இருக்கலாம். இதுவும் ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. ஒரு நார்மல் பர்சனாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. இந்த விஷயங்களை நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக மாறி தான் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ண முடியுது எனக்கு. ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ். ரிங் செலக்ட் பண்ணவங்க, காயின் செலக்ட் பண்ணவங்களுக்கு சொல்லிவிட்டேன். மெசேஜஸ் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.